திரு ஷபீர், இப்போ அரவிந்த் குறிப்பிட்ட மாதிரி பாஜக அவர்களை எதிர்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக காங்கிரஸ் இதில் குரல் கொடுக்கிறது என்பது, இப்போ பாஜக எதிர்ப்புல முக்கிய கட்சியாக தேசிய அளவிலும் இருக்கக்கூடியதாக திமுக இருந்து வருகிறது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஜனநாயகன் பட விவகாரத்திலும் சரி, இந்த விசாரணை விவகாரத்திலும் சரி, திமுக அந்த அளவிற்கு குரல் எழுப்பவில்லை. பாஜக எதிர்ப்பு என்பதில் ஒரு தெளிவு இருக்கிறது. ஆனால் தாவேகாவினுடைய நிலைப்பாடு இதில் என்ன என்பது புரியாமல் இருப்பதன் காரணமாக அந்த ஒரு சாஃப்ட் ஹேண்டில் அல்லது ஒரு சாஃப்டான எதிர்ப்பு என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய சூழல் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கா? இல்ல, நீங்க முதல்ல திமுக இந்த விஷயத்துல பேச வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க அணுகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டாக்ஸ் அந்த வரிசையில இப்போ சென்சார் போர்டும் வெப்பனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க அரசியல் ரீதியாக சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னா இப்ப சென்சார் போர்டையும் நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்ற அந்த லார்ஜர் கான்டெக்ட் தான். நீங்க திமுக பாஜகவை எதிர்ப்பதில் எந்த விதத்திலையும் எந்த இடத்துலயும் எந்த இஷ்யூலயும் அவங்க பின்வாங்கியது கிடையாது. எல்லா இஷ்யூலயும் திமுக பேசி இருக்கிறார்கள். இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இஷ்யூல யார் மையப்புள்ளியாக இருக்கிறார் அப்படின்னா விஜய் திமுக அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப திமுக விஜய் அரசியல் எதிரியாக இன்னும் அவங்க டிக்ளேர் பண்ணல. இப்ப திமுகவுடைய எல்லா கூட்டங்கள்லயும் சரி, திமுகவுடைய எல்லா மாநாடுகள்லயும் சரி, விஜயை நேரடியாக விமர்சிப்பதே திமுக ஒரு மாதிரி அதை தவிர்க்கிறது. அதுக்கும் அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா தான் நான் பாக்குறேன். நீங்க திமுக நேரடியாக விஜய் விமர்சனம் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் விஜய் நினைக்கிற மாதிரி திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு தான் அந்த ஃபைட் மாறும். ஆனா தாவேகாவுடைய வருகை அப்படின்றது திமுகவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பொலிட்டிக்கலா அது ஒரு சேலஞ்சாக மாறி இருக்கிறது. நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திமுக ரொம்ப கான்பிடென்டா அவங்க பல்வேறு விஷயங்களை பண்ணாங்க. எலெக்ஷன் ஜெயிக்கிறது ஒரு ஃபோர்கவுன் கன்க்ளூஷன் அப்படின்ற அடிப்படையில அவங்க அதை எதிர்கொண்டாங்க. ஆனா இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது அப்படி கிடையாது. நீங்க எதிர்கட்சிகள் பிரிந்திருந்தாலும், எதிர்கட்சிகளுக்கு ஒரு மொமெண்டமே இல்லாம இருந்தாலும், எதிர்கட்சிகளால ஒரு நரேட்டிவே செட் பண்ண முடியாத ஒரு சூழலாக இருந்தாலும், ஒரு நியூ பிளேயர் விஜய் ஒரு பெரிய ஃபோர்ஸோட அவர் இருக்காரு, வராரு அப்படின்னும் போது இது ஒரு பெரிய டிஸ்ரப்ஷனை கிரியேட் பண்ணிட முடியுமோ, இது இந்த ஒட்டுமொத்த எலெக்ஷன் சினாரியோலயே ஒரு அன்சர்டனிட்டியை உருவாக்கிடும், ஒரு நிலையான தன்மையை அது குலைத்து விடும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது இல்லையா? அதுதான் இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கிறது. சோ அந்த அடிப்படையில நீங்க விஜய்க்கு நாம ஆதரவு தெரிவிக்க வேண்டாம், ஆனால் விஜய் சந்திக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற அடிப்படையில் தான் அதை அவங்க அப்படிதான் அதுக்கு முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னது போலதான், விஜய் ஒரு கட்சி ஆரம்பிக்காமல் இருந்திருந்தால் அல்லது விஜய் திமுக பக்கம் சாய்வதற்கான அத்தனை சமீட்சைகளும் அவர் கொடுத்திருந்தால் இந்த பிரச்சனையை விஜயை விட திமுக ஒரு மிகப்பெரிய அரசியலாக அது மாற்றி இருக்கும். திமுக அதை கையில எடுத்து அது ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாகவும் மிகப்பெரிய பேச்சு பொருளாகவும் அது மாற்றி இருக்கும். ஆனால் இந்த விஷயத்த விஜயுடைய கட்சி அணுகுகின்ற விதம் தான் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. இப்ப நீங்க இதுல அரசியல் இருக்கு அப்படின்னா எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா விஜயை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள்லாம் எல்லாமே ஒரே நேரத்துல நடக்குது. ஏதோ ஒரு நெருக்கடிக்குள் விஜயை கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சி என்பது இருக்கிறது. அதற்கு பல்வேறு விஷயங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னும் போது அந்த பார்ட்டி எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க விஜயுடைய கட்சியில இருந்து எந்த ரியாக்ஷனும் ஸ்ட்ராங்கா வரலையே. விஜய் அரசியல் ரீதியாக பழிவாங்கப்படுகிறார் அப்படின்ற அந்த ஒரு வரி இன்னும் அந்த கட்சியில இருந்து பதிவு செய்யப்படவில்லை அப்படின்னும் போது மற்றவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ண முடியும்? இப்ப காங்கிரஸ் எல்லாம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு விஜய அவங்க அரசியல் ரீதியாக நெருக்கிறாங்க அப்படின்றது காங்கிரஸ் கட்சியோட ஒரு நிலைப்பாடு. ஆனா தாவேகாவுடைய நிலைப்பாடு என்ன? தாவேகா இந்த விஷயங்களை எப்படி அணுகுகிறது? இதனால ஒரு நெருக்கடியை உண்டாக்குறாங்களா? மேபி இன்னைக்கு அவரு குவெஸ்டனிங்க்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த கேட்கப்படும் கேள்விகள் அந்த துணியெல்லாம் அவர் பார்க்கும்போது அவரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு மேபி இதை நம்ம வேற மாதிரி டீல் பண்ணோம் அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் வருமா அப்படின்றதும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுல நீங்க ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்த நீங்க பொலிட்டிக்கலா தான் ஃபைட் பண்ணணும். பொலிட்டிக்கல் விஷயத்த நான் அமைதியா தான் இதை கையாளுவோம், நாங்கள் இதை கடந்து போவோம் அப்படின்ற மாதிரி நீங்க எத்தனை விஷயங்களை கடந்து போக முடியும் அப்படின்றது தெரியல. அப்ப அரசியல் ரீதியாக இதற்கு ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்றது தாவேகா கிட்ட இருந்து வரல அப்படின்னும் போது மற்ற கட்சிகள் எல்லாம் வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச் தான் பண்றாங்க. மற்ற கட்சி எல்லாம் இது எப்படி போகுது அப்படின்னு பார்த்துட்டு மேபி இதை விஜய் ரொம்ப நெருக்குறாங்க, ரொம்ப ஆப்வியஸா அது வெளியே தெரியுது அப்படின்னும் போது எல்லா கட்சிகளும் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.